அன்பர்களுக்கு வணக்கம். பாரதத்தினுடைய பாராளுமன்ற தேர்தல் 7 கட்டமா நடந்து முடிஞ்சிருக்கு. முதல் கட்டமா 1.5 மாசத்துக்கு முன்னாலே ஓட்டு போட்டுட்டு ரிசல்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். இதோ நாளைக்கு 4ஆம் தேதி அன்னைக்கு என்ன போறாங்க. அப்ப இந்த பாரதத்தை ஆளக்கூடிய பிரதமரா அந்த ஆட்சி கட்டில உட்காரக்கூடிய அந்தஸ்து யாருக்கு அப்படின்னு இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும் இல்ல, பாரதம் மட்டும் இல்ல, உலகமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. ஏன்னு சொன்னா இந்த தேர்தல் அவ்வளவு அதிசயமான ஒரு தேர்தல் கூட சொல்லலாம். என்னங்க, பொதுவா ஒரு ஆளுங்கட்சின்னு சொன்னா ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஆட்சியில இருந்தா அவங்க மேல ஜனங்களுக்கு வெறுப்பு இயல்பு காலகாலமா நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம். அப்ப இந்த முறை அந்த ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒரு வேட்பாளரை நிறுத்துவதற்கு ஒரு கட்சிக்கு கூட திராணி இல்லை. அதிசயமா இருக்கு. இன்னைக்கு கடந்த 10 வருஷமா ஆட்சியில இருக்கிறவர் பாரத பிரதமர் மோடி அவங்களை எதிர்த்து நிக்கிறதுக்கு ஒவ்வொரு மாநிலத்திலையும் பிரதானமா இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. ஆனா அந்த கூட்டணிக்குள்ள யார பிரதமர் ஆக்கலாங்கிற ஒரு முடிவே இல்லை. ஆனாலும் எப்படியும் ஜெயிச்சிருவோம், அவங்களுக்கு எத்தனை எம்பி ஜெயிக்கிறோமோ அதை வச்சு அன்னைக்கு முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரே போக்கஸ் ஆளுங்கட்சி பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சியை தோற்கடிக்கணும், அதுதான் லட்சியம், வேற எந்த லட்சியமும் இல்லை. அப்படி ஒரு லட்சியத்தோட இந்த தேர்தல் நடக்கிறதுனால உலகமே எதிர்பார்க்கிறோம். ஏன்னா பாரதம் சொன்னா இன்னைக்கு விஸ்வகுருங்கிற அந்தஸ்துல உயர்ந்து நிக்குது. மோடி அந்த அளவுக்கு நம்முடைய பாரதத்தை உயர்த்தி பிடிச்சிருக்கிறார். இன்னைக்கு பாஜக சார்பில் பிரதமர் வேட்பாளர்னு சொல்லிட்டு அது மோடி தான் 3வது முறையா அப்படின்னு அறிவிக்கிறாங்க. ஆக ஜனங்களுடைய வெறுப்பு எதிர்ப்பு இதெல்லாம் அவருக்கு எதிராக திரும்பும்னு நம்ம நாட்டுல மட்டுமல்ல வெளிநாட்டுகள்ல கூட ஒரு கனவுகளோட எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப திரும்பவும் மோடி வருவாரா, 3வது முறையாவும் அவரால் ஆட்சி அமைக்க முடியுமா? இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய $1,000,000 கொஸ்டினா நம்ம முன்னால இருக்கு. அதுக்கு அதிர்ஷ்டம் இருக்கான்னு பாக்குறதுக்கு தான் ஜாதகத்தை நம்ம தொடரும். தகுதி இருக்கான்னு பாக்குறதுக்கு அவருடைய கடந்த கால ஆட்சியில நடந்த முன்னேற்ற திட்டங்களை நாம எடுத்துக்கணும். நாம இன்னைக்கு ஜோதிட கணிப்புன்னு வந்தோம்னா அவருக்கு அந்த அதிர்ஷ்டம் இருக்கா? அதிர்ஷ்டம்னா எதுக்கு பாக்குறது? பூர்வ ஜென்மாக்கள்ல அவர் புண்ணியத்தை தேடி வச்சிருந்து அந்த புண்ணியத்தினுடைய பலன்களை அனுபவிக்கிறதுக்கு இந்த ஜென்மா அவருக்கு கை கொடுக்குமா அப்படின்னு பாக்குறது. அது ஜாதகத்தை வச்சுதான் பார்க்கணும். ஜாதகத்துலதான் அந்த அமைப்பே இருக்கும். ஏன்னா நிறைய வரலாறுகள் உண்டு. நாம இதுக்கு முன்னால பாரதத்தை மட்டுமல்ல உலக நாடுகள்ல இருந்த அந்த ஆட்சி அதிகாரத்துல அமர்ந்திருந்த அந்த உச்சபட்ச அதிகாரம் ஒருத்தருக்கு எந்த வகையில ஜாதகத்துல சுட்டி காட்டுது அப்படிங்கறதையெல்லாம் நாம பார்த்திருக்கிறோம். சார், ஒரு ராஜ்யத்தை ஆள்றதுன்னு சொன்னா அதுக்கு தகுதி வேணும். தகுதி இருந்தால் கூட அதிர்ஷ்டம் வேணும். சில பேருக்கு தகுதியே இருக்கிறது இல்லை, ஆனா அதிர்ஷ்டம் இருக்குது, வந்து உட்கார்ந்துடுறாங்க. நம்முடைய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஒரு படத்துல நடிச்சிருப்பார், புலவனா நடிச்சிருப்பார், சரஸ்வதி சபதம்னு நினைக்கிறேன். அதுல KR விஜயா அம்மா பிச்சைக்காரியா நடிச்சிருப்பாங்க. திடீர்னு ராஜ்யத்துல வந்து உட்காந்துருவாங்க. ரோட்ல பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்த ஒரு பிச்சைக்காரிக்கு போய் அந்த நாட்டினுடைய ராஜாங்க யானை மாலை போட்டு ராணியா தேர்ந்தெடுத்துரும். உடனே அந்த புலவனை பாட சொல்லுவாங்க தனக்கு ஜாதகமா, தன்னை புகழ்த்தி. ஆனா அவர் பாட மாட்டாரு, அதனால பிடிச்சி அவரை ஜெயில போட்டுருவாங்க. அங்க ஜெயிலுக்குள்ள கிடந்துகிட்டு பாடுவார், ராணி மகாராணி ராஜ்யத்தின் ராணி, வேக வேகமாக வந்த ராணி மகாராணி, நேற்று வரை வீதியிலே நின்றிருந்த ராணி, நிலைமைகளை மறந்துவிட்ட தலைகெடுத்த ராணி, யானை மாலை போட்டதாலே ஆள வந்த ராணி, அழகு பொம்மை போல கொழுவிருக்கும் ராணின்னு சொல்லிட்டு பாடுவாங்க. அதிர்ஷ்டத்தினால வருது, அவங்களுக்கு தகுதி எதுவும் இல்லை அப்படிங்கிற அர்த்தத்துல பாடுவார். நிறைய ராஜாங்கம் தகுதி இல்லாதவங்களால ஆளப்படுறத நாமெல்லாம் அனுபவத்துல பார்க்க முடியும், பார்க்கிறோம் வரலாறுகள்ல. பல பேருக்கு தகுதி இருக்கும், ஆனா அதிர்ஷ்டம் இருக்காது. ஒரு தேசத்தை மட்டுமல்ல உலகத்தையே ஆளக்கூடிய அளவுக்கு கூட தகுதி சில பேருக்கு இருக்கும், ஆசையே இருக்காது, வரமாட்டான். அப்ப தகுதிங்கிறத கூட 2ஆம் பட்சமா வைக்க வேண்டியிருக்கு. ஒரு ராஜ்யத்துல வந்து தலைவனை அமர்ந்து ஆட்சி அதிகாரம் செய்யணும்னு சொன்னா அவனுக்கு நிச்சயமா கொடுப்பின இருக்கணும், பூர்வ புண்ணிய யோகம் இருக்கணும். அந்த அரசாங்கத்தை ஆளக்கூடிய யோகங்கள்னு பார்த்தோம்னா, அதிர்ஷ்டங்கள்னு பார்த்தோம்னா பல வகையில கணிக்கலாம். ஜாதகத்தை எடுத்து ஏதாவது ஒரு வகையில அந்த யோகம் அந்த ஜாதகனுக்கு சித்திச்சாதான் ஒரு தேசத்துல ராஜாவா உட்கார்ந்து ஆட்சி அதிகாரம் செய்ய முடியும். இதுக்கு ஒரு உதாரணத்தை பார்த்தோம்னு சொன்னா, இந்த உலகத்தையே கட்டி ஆண்டவங்க விக்டோரியா மகாராணி நாம எல்லாருக்கும் தெரியும். ராமாயணத்துல ராவணன் அந்த சீதா அம்மாவை சிறை எடுத்துக்கிட்டு போய் அசோகவனத்துல வச்சிருக்கும் போது சில பல ராட்சசிகளை அந்த அம்மாவுக்கு காவலா போடுவான். சீதா அம்மாவை துன்புறுத்தி
மனசை மாற்றி தனக்கு இணங்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனையோட அந்த ராட்சசிகளை நியமிப்பான். அதுல ஒருத்தவங்க தான் அந்த ராவணனுடைய தம்பி விபீஷணனுடைய மகள் திரிசடை. கடைசியா ராவணவதம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சீதாமாங்கிய தனக்கு காவலா இருந்த அந்த ராட்சசிகளுக்கு கூட பரிசுகளை வாரி வாரி வழங்குவாங்க. அப்ப அந்த திரிசடை வாங்காம இருப்பாங்க. ஏன்னு கூப்பிட்டு கேட்கிற போது சொல்லுவாங்க, இந்த மகாலட்சுமி பக்கத்துல நான் இதுவரையிலும் உட்கார்ந்து இருந்ததே எனக்கு ஒரு பெரிய பாக்கியம். உங்கள்ட்ட எனக்கு அதுவே பெரிய பரிசு. நீங்க தனியா ஒரு பரிசு எனக்கு கொடுக்க வேண்டியதில்லை அப்படின்னு ஒண்ணு உணர்ச்சி வசப்பட்டு சீதாம்மா அந்த திரிசடையை கட்டி அணைச்சுக்கிட்டு இந்த மூவுலகம் உன்னுடைய வசமாகட்டும் 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 சொல்லி வாழ்த்துவாங்க. அந்த வாழ்த்தினுடைய பிரதிபலனா தான் அந்த திரிசடை தான் விக்டோரியா மகாராணியா வந்து இந்த உலகம் முழுவதையுமே ஆட்சி பண்ணாங்கன்னு ஒரு வரலாறே இருக்கு, புராணங்கள் உண்டு. வீரபாண்டிய கட்டபொம்மன்ல கூட அந்த வெள்ளக்காரனா நடிச்சிருப்பான், ஜாக்சன் துரையா ஒரு ஆள் நடிச்சிருப்பார், சீதாராமன் நினைக்கிறேன். அந்த வீரபாண்டிய கட்டபொம்மனா நடிச்ச சிவாஜி கணேசனை பார்த்து அவர் சொல்லுவார், கிழக்கே உதிக்கிறதே சூரியன், அது கூட எங்களை கேட்டுத்தான் எழும் விழும் அப்படிம்பார். அப்ப இந்த சூரியன் உதிக்கிற பாகமும் சரி, அது மறைகிற பாகமும் சரி, ஆக இந்த உலகம் முழுவதையும் நாங்க தாண்டா ஆட்சி பண்றோம்ங்கிற அர்த்தத்துல அவர் சொல்லுவார். அது விக்டோரியா மகாராணி காலம்தான். அந்த அம்மாவுடைய ஜாதகத்தை பாருங்க, ரிஷப லக்னம், ரிஷபத்திலே சந்திர உச்சம், அதே மாதிரி சூரியனும் ரிஷபத்திலே. அந்த அம்மா பிறந்தது நட்சத்திரம் ரோஹிணி, ரோஹிணிக்கு உண்டான எழுத்து வந்து வி, விக்டோரியா. அப்ப விதி மதி கதி யாப்பியம் இந்த நாலுமே அந்த ரிஷபத்துல விழுகுது. இது ஒரு பெரிய விசேஷம். ராஜயோகத்துல இது ஒரு முக்கியமான யோகம். அந்த யோகத்தை தந்த சுக்கிர பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையினால கேதுவை தீட்சிக்கிறார் பாருங்க. இத மகாலட்சுமி யோகம்னு சொல்லுவாங்க. ஆக இப்படி ஒரு அபூர்வமான யோகம் இருந்ததுனாலதான் அந்த அம்மா இந்த உலகத்தையே கட்டி ஆள முடிஞ்சது. அதே மாதிரி நம்முடைய புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா ஜாதகத்தை பாருங்க. மிதுன லக்னம், மிதுன லக்னத்துக்கு உண்டானவர் புதன். புதன் வந்து மிதுன லக்னத்துல இருந்து அந்த 9ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இந்த அம்மாவுடைய ஜாதகப்படி மிதுன லக்னத்துக்கு இந்து லக்னமா வர்றது கும்பம். ஆக கும்பத்திலேயே லக்னாதிபதி புதனும் இருக்காங்க. ராஜ்ய கிரகம்னு சொல்லுவோம் சூரியனை. ஒரு ஜாதகத்துல அரசாங்கத்துல பவரா உட்கார வைக்கிறது, அரசாங்க தொடர்புகளை உண்டாக்குறது, அரசாங்க உத்தியோகத்தை கொடுக்கிறது, அரசியல் ஈடுபாட்டை கொடுக்கிறது, இதெல்லாம் அந்த சூரிய பகவானுடைய காரகத்துவம். அவர் அந்த இந்து லக்னத்துல உட்கார்றார் லக்னாதிபதியோட சேர்ந்து. நிறைய உங்களுக்கு யோகமெல்லாம் உண்டு. 10ஆம் இடம் உத்தியோகஸ்தானம், ராஜ்யஸ்தானம். அந்த 10ஆம் இடத்துக்கு உண்டான அதிபதி குரு. 10க்கு 10 பாவாத் பாவம் 7ஆம் இடம். 7ஆம் இடத்துல ஆட்சி வீட்டுல இருக்காங்க குரு பாவம். நிறைய யோகங்கள். அதை பத்தியெல்லாம் நாம இதுக்கு முன்னால பல பதிவுகள்லாம் ஜோதிட மாத இதழ்கள் எல்லாம் நிறைய கட்டுரைகள், நம்முடைய கட்டுரைகள் வெளிவந்து இன்றளவும் ஜோதிட நண்பர்களுடைய ஆதரவை நமக்கு ஈட்டி தந்துகிட்டே இருக்கு. அவங்களுக்கு ஆளுமை திறம் இருந்தது, அதிர்ஷ்டம் இருந்தது, தகுதி இருந்தது, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். சரி, இப்ப இன்னைக்கு நம்மளுடைய பாரதத்தினுடைய பாராளுமன்ற தேர்தலுடைய கதாநாயகன் எடுத்துக்குவோம், திரு மோடிஜி. அவங்களுடைய ஜாதகத்தை பாருங்க. விருச்சிக லக்னம், விருச்சிக லக்னத்துக்கு உண்டான செவ்வாய் அங்கேயே ஆட்சி வீட்டுல இருக்காங்க. 9ஆம் இடத்து அதிபதி சந்திரன் லக்னத்துல, அங்க நீச்ச வீடுன்னு சொல்லுவாங்க. ஆனா லக்ன கேந்திரமா இருந்து அந்த லக்னத்துக்கு உண்டான அதிபதியும் ஆட்சியில் இருக்கிறதுனால இங்க நீச்ச பங்க ராஜயோகம்னு வந்துருச்சு. நிறைய இதை பத்தி விளக்கம் கொடுக்கலாம். இருந்தாலும் ஒன்னே ஒண்ணு சுட்டி காட்டணும். ஒரு ஜாதகத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த 9 கிரகங்கள் அது அமர்ந்து இருக்கிற ராசி வீட்டை கொண்டு எந்தெந்த கிரகம் தேவ மண்டலத்துல இருக்கு, எந்தெந்த கிரகம் நரமண்டலத்துல இருக்குது, எந்தெந்த கிரகம் அரக்க மண்டலத்துல இருக்குன்னு பிரிப்பாங்க. தேவாதி மண்டல சோதனைன்னு பேரு. தேவ மண்டலத்துல ஒரு கிரகம் இருந்துச்சுன்னு சொன்னா அந்த கிரகம் திசை நடத்துற காலத்துல அந்த ஜாதகருடைய சொல்வாக்கு செல்வாக்கெல்லாம் பெருக்கி விடும், புகழை கூட்டி விடும், நல்ல அந்தஸ்தை கொடுக்கும். உத்தமமாம் சொல்லோங்கும் தேவர்களும் ஓதும் வித்தை பிரபல வாகனம், வெற்றியாம் பொருள் வேந்தர் விரும்பிடும் ஓரை பூமியில் சேரும் வெகுதனம், பக்தியாகனர் புதல்வரை தந்திடும் பாரி பாக்கியம் 10 விரும்பிடும், சக்தி பாகர் வீமேஸ்வரர் ஆகிய சங்கரன் உரைத்த பலனே அப்படிங்கிறது சூத்திரம். மோடியுடைய ஜாதகத்துல 7 கிரகம் தேவ மண்டலத்துல இருக்கு. ரொம்ப அபூர்வம். சரி, மிச்சம் 2 கிரகம் நரமண்டலத்துல உட்காந்து அரக்க மண்டலத்துக்கு போகவே இல்லை. அப்ப 7 கிரகம் தேவ மண்டலம், 2 கிரகம் நரமண்டலம்னு சொன்னா 9 கிரகமுமே நல்ல சுப அந்தத்தோட உட்கார்ந்து மோடி ஜாதகத்துல. இப்ப இன்னைக்கு என்ன அவருக்கு திசை நடக்குதுன்னு சொன்னா
செவ்வாய் தசையில சனி புத்தி சனி அந்தம். 4ஆம் தேதி அன்னைக்கும் அதுதான் நடப்புல இருக்கு. செவ்வாய் தேவமண்டலத்துல உட்கார்ந்து இருக்குது, சனி நரமண்டலத்துல உட்கார்ந்து. பலன்களில் நரமண்டலத்தான் பலன், பணிகள் பூசணும், பாக்கியம் சேர்ந்திடும், தலங்கள் போற்றிடும், தர்ம பூஜா பலன், தனங்கள் அன்னதானங்கள் ஓங்கிடும், வளங்கள் பெற்றிடும், பூமி பிரபலம், பூமகள் சேர்வல், ஆயுசு விருத்தியாம், நலங்களை செய்திடும், நாற்றி செய்யும் பலன், நாடி வீமேச நாதர் உரைத்ததேன் முடியுது. நரமண்டலத்தில் இருக்கக்கூடிய கிரகம் புத்தி நடத்தினாலும் அந்தரம் நடத்தினாலும் தசை நடத்தினாலும் அந்த பலனை அந்த ஜாதகனுக்கு தருங்கிறது. அவ்வளவு யோகமான ஜாதகம் மோடியினுடைய ஜாதகம். சரி, அது இன்னைக்கு கதை ஆகுமா சார்? இப்ப நடக்க போற தேர்தல்ல அவர் ஜெயிப்பாரா? அவர் மறுபடியும் 3வது முறையா பாரத பிரதமரா அந்த அவையில உட்காருவாரா? அதை பார்க்கணும்னா நாம கோச்சாரத்தை பார்க்கணும். தசாபுத்தி சரி, ஓகே. கோச்சாரத்துல கிரகங்கள் எப்படி உட்கார்ந்து இருக்குன்னு பாருங்க. ஓட்டு என்ன போற அன்னைக்கு, அந்த 4ஆம் தேதி அன்னைக்கு நடக்கிறது செவ்வாய்க்கிழமை. மோடியினுடைய ஜாதகத்தை பார்த்தாலும் அவர் செவ்வாய் கிரகத்துக்கு அதிகாரம் உள்ளவரா இருக்கார். அந்த செவ்வாய்க்கிழமையும் பாருங்க, லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல ஆட்சி வீட்டுல இருக்காங்க சந்திரனோட சேர்ந்து. சந்திரன் பரணி நட்சத்திரம், தாராபலம் உள்ளது, சேமத்தாரா நாள் அப்படி அமைஞ்சிருக்கு. அன்னைக்கு ஓட்டு எண்ணிக்கை துவக்கமான அந்த நேரம் பாருங்க, குருசாரத்தில் அமையுது. 8:30 மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னா கடகம், எந்த நேரத்தில் ஆரம்பிச்சாலும் அந்த 8 மணியை போல குருசாரத்துல தான் லக்னம் உட்காரும். குரு இவருடைய ஜென்ம ராசிப்படி 7ஆம் இடத்துல இருந்து ராசிக்கு பார்வை கொடுக்குது கோச்சாரத்துல. இப்படி மோடியினுடைய ஜென்ம ஜாதகம், அதுல இருக்கக்கூடிய 9 கிரகங்களுமே தேவமண்டலத்திலையும் நரமண்டலத்திலையும் உட்கார்ந்து இருக்கிறதுனாலதான் சுயநலம்ங்கிறது அவர்கிட்ட வரல. இதுவரையிலும் நாம எத்தனையோ பிரதமர்களை பார்த்துருக்கிறோம் நேருல இருந்து. ஆனா அந்த பிரதமருக்கு கொடுக்கக்கூடிய அந்த சம்பள பணத்துல கூட ஒவ்வொரு மாச செலவையும் கணக்கு எழுதி வச்சு, மீதம் இருக்கிற அமௌண்ட கணக்கு எழுதி வச்சு, பதவி முடிஞ்சு வீட்டுக்கு போற காலத்துல அந்த பணத்தெல்லாம் அரசாங்கத்துக்கிட்டே ஒப்படைச்சு ஏதாவது ஒரு நல்ல காரியம், வேலை மாணவர்களுக்கு உதவுறது, கல்வி செலவுக்காக வச்சுக்கோங்கிறது, கங்கை நதியை சுத்தப்படுத்துங்கிறது யாரு தான் செஞ்சா? பற்றற்ற ஒரு துறவி இன்னைக்கு பிரதமரா உட்கார்ந்து இருக்காருன்னு சொன்னா அதுக்கு காரணமே அவருக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகம். அப்படி 17 வயசுல வீட்டை விட்டு ஓடுனாருன்னு சொன்னா திருமணம் செஞ்சு வச்சு அதை வேண்டான்னு சொல்லி வித் கன்சென்டோட தாய்க்கு சேவை பண்ண போறேன், அதாவது தாய் நாட்டுக்கு சேவை பண்ண போறேன், எனக்கு இல்லற வாழ்க்கை வேண்டாம், உற்றார் உறவினருடைய தொடர்புகள் வேண்டாம் அப்படின்ட்டு போனவர் மோடி. அவருடைய வரலாற்றை எடுத்து பாருங்க, வாசிக்கிறவனுக்கு புண்ணியம் சேரும். இப்படி ஒரு பிரதமரை இனி இந்த பாரதம் பார்க்குமா? சந்தேகம்தான். 3வது முறை அல்ல, 4வது முறையா நின்னா கூட இவர் தான் ஜெயிப்பார். ஜாதகம் அப்படித்தான். ஆனா இவருக்கு அந்த ஆசை இருக்குமான்னு சொல்ல முடியாது. இந்த 3வது முறை அவர் உட்கார்ந்துட்டாவே அடுத்து வரக்கூடிய 5 ஆண்டுகள்ல இந்த தேசத்தை பொருளாதார வலிமை உள்ள நாடா மாத்துறது மட்டுமல்ல, உலகத்திலேயே தலை சிறந்த வல்லரசு நாடாவும் ஆக்கிட்டு தான் சார் ஓய்வார். நம்பலாம். அவருக்கு வாழ்க்கையில இனிமேல அவருக்கு தேவைன்னு பார்த்தோம்னா ஏதாவது ஒரு பாறை நிழல் தான். இவருக்கு பதவி நாற்காலி எல்லாம் சுகமும் தர முடியாது, பாறை நிழல்கள் தான் தரும். அது அவரே சொல்லி இருக்கிறார். விட்டா ஓடி இமயமலை சாரல் உட்காருவாரு, இல்லைன்னா விவேகானந்தா கேந்திரங்கள் ஒத்துழைச்சிச்சுன்னா அந்த விவேகானந்தர் பாறையில உட்கார்ந்துகிட்டே வள்ளுவரை தொழுதுகிட்டே காலத்தை போக்கிடுவார். அற்புதமான ஆள். தகுதிங்கிறது இவருக்கு இருக்கிறது போன்ற தகுதி நம்ம வாழ்நாள்ல இதுவரையிலே வேற எந்த பிரதமர்களுக்கும் முதலமைச்சர்களுக்கும் இருந்ததா எனக்கு தெரியல. ஆக இவருக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறது, தகுதி இருக்கிறது. இது இரண்டும் 3வது முறை அல்ல, 4வது முறையும் இவரை பிரதமராக்க போதுமானது. இவர் பார்த்து ஒதுங்கினால் தானே தவிர இவரை ஒதுக்குவதற்கு எதற்கும் சக்தி இல்லை அப்படின்னு தான் நாம முடிவு எடுக்கணும். ராமாயணத்துல வாலியை பத்தி சொல்லும் போது சொல்லுவாங்க, எதிர்த்து நிக்கிறவன் அவனுடைய பலத்துல பாதிய வாலிகிட்ட இழக்க வேண்டி இருக்கும், வாலிக்கு அது பாஸ் ஆயிரும். ஆனா இன்னைக்கு நாம நடைமுறையில பாக்குறோம், நரேந்திர மோடியை எதுக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்களுடைய சக்தி முடக்கப்படுறத பாக்குறோம். அந்த அளவுக்கு தெய்வ அருள், வெகுஜன ஆதரவு, பற்றற்ற நிலை, காந்தி கனவு கண்ட அந்த ராமராஜ்யத்தை மோடியால் மட்டும்தான் தர முடியும் என்பதை மோடி நிரூபித்து காட்டியிருக்கிறார் என்று சொல்லி தேர்தல் முடிவை எதிர்பார்ப்போம். 3வது முறையாக நிறைவான பலத்தோடு அமர இருக்கின்ற திரு மோடியை வணங்கி வரவேற்போம். ஜெய்ஹிந்த்.